जय जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। भोलो राधे कृष्ण माई की जय। குரு கிருபையினால எங்க அப்பாவை அழைச்சிக்கிட்டு ஷிரடிக்கு போன பகுதியில முடிச்சோம். ரொம்ப முடியாத நிலையில தான் எங்க அப்பா ஷிரடிக்கு வந்தார். தத்தி தத்தி குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போனா அவரை. அங்க ஷிரடிக்கு போயிட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. அப்ப ஷிரடியில வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் இருந்து கொண்டு சாய்நாதரையே தன் வாழ்க்கையா பாவிச்சு இருக்கக்கூடிய சாதுக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அதுல என் கனவுல ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட்டா வந்து போய்கிட்டே இருந்தார். நான் ஷிரடிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் யாருன்ற கேள்வி என் மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு. ஷிரடிக்கு வந்ததுக்கு அப்புறமா என் கனவுல வந்த அதே உருவத்தை நான் ஷிரடியில பார்த்தேன். அவர் பேரு அச்சுதானந்த சுவாமிகள். இன்னமும் இருக்காரு ஷிரடியில். அவரு இன்னமும் இருக்கார். நிறைய பாபா கோவில்கள் நிகழ்ச்சிகள்ல அவர் கலந்துகிட்டே இருக்கிறார் இப்ப வரைக்கும். அவர் தான் எங்களை கூப்பிட்டுட்டு போய் அவர் எங்க தங்குறாரோ அங்கேயே எங்களை தங்க வச்சு எங்களுக்கு சாப்பாடு, குடிக்க தண்ணி, பாபாவை தரிசிக்கிறதுக்கான ஒரு வழிகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுத்தது அவர் தான். அவரை நாங்க பாபாவா தான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கனவுல வந்து போனார். அது யாருன்னு தேடிக்கிட்டு இருந்தது பொழுது எனக்கு நேர்ல பார்த்துட்டேன் அந்த சொரூபத்தை. அவர் தான் இவரு அப்படின்னு. அப்புறம்தான் பேரு அச்சுதானந்த சுவாமிகள் அப்படின்றது தெரிய வந்தது. துவாரகாமா கிட்ட எப்பொழுதும் அவர் இருப்பார். இரவு நேரத்துல மேக்சிமம் விடிய அங்கேயே உட்கார்ந்து இருப்பார். ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பார். தலையில பெரிய முண்டாஸ் கட்டி இருந்தார் அவர். அப்ப சச்சரியத்துல சொல்லியிருந்தாரா போல எங்க அப்பாவை துவாரகாமாய்க்குள்ள அழைச்சிட்டு போய் தரிசனம் பண்ண வச்சு படிக்கட்டு வழியா மேலே ஏறி கீழே இறங்கி வந்து துவாரகாமாயில பாபா உட்காரணும்னு சொல்லியிருக்கார் இல்லையா. இந்த அன்னையின் மடியில எந்த குழந்தைங்க உட்காருதோ அவங்களுடைய இந்த வாழ்க்கையில என்னைக்கும் சுபிக்ஷம் தான் நடக்கும்ங்கிறத சுவாமி சொல்லியிருக்கார் இல்லையா. அதனால எங்க அப்பாவை துவாரகாமாயில உட்கார வச்சோம். அப்ப அவரோட காலை நான் தொட்டு பார்த்த பொழுது அவர் கால் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கல்லு மாதிரி போயிட்டு அந்த முட்டிக்கு கீழே காலை தொட்டு பார்த்தா மாவு மாதிரி இல்ல கொலன்னு தானே இருக்கணும். அப்படி இல்ல, கருங்கல்ல விட மோசமா கட்டியா போயிட்டு என்னடா இப்படி ஆயிட்டேன்னு நான் பயந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் ஷிரடியில சமாதி மந்திர், சாவடி, அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அடியவர்கள் சமாதி, லெண்டி பார்க்கு எல்லாத்தையுமே எங்க அப்பாவுக்கு சுட்டி காமிச்சேன். எப்படிப்பா நடக்க முடியாதுன்னு சொன்னா இப்படிப்பா காமிச்சேன்னா, எப்பொழுதும் சீனியர் சிட்டிசனுக்கு நடக்க முடியாதவங்களுக்கு எல்லாம் வீல் சேர் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த வீல் சேரை பயன்படுத்தி கொண்டு எங்க அப்பா அடியேன் எல்லா இடத்தையும் தரிசிக்கும்படியா பாபா கிருபை பண்ணார். அப்புறம் 2 நாள் ஷிரடியிலேயே இருந்தோம். ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா, வரத்துக்கு டிக்கெட் போட்டேன், போறதுக்கு டிக்கெட்டே போடல. ஊருக்கு போகணுமே என்னடா பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் அச்சுதானந்த சுவாமிகள் நாகர்கோவில் வண்டி, அதாவது பாம்பே டு நாகர்கோவில், அது புனே ஸ்டேஷன்ல போய் நாங்க ஏறணும். அங்க ட்ரெயின் போட்டு கொடுத்தார், டிக்கெட்லாம் எங்களுக்கு போட்டு கொடுத்தார். அதுல திருச்சிராப்பள்ளிக்கு முன்னாடி அரியலூர் அப்படின்ற ஸ்டேஷன்ல நாங்க இறங்கும்படியா டிக்கெட் போட்டு கொடுத்தாரு அச்சுதானந்த சுவாமிகள். அதுக்கப்புறம் எப்படியோ அப்பயும் நடக்க முடியாம போயிட்டு, அவருக்கு ரொம்ப முடியாம போயிட்டு, முன்ன விட ரொம்ப முடியாம போயிட்டு, அப்பாவுக்கு சுத்தமா நடக்க முடியாம போயிட்டு, அவரை எப்படியோ புனே ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு வந்து ட்ரெயினை ஏத்தி ஃபுல்லா ட்ரெயின்லயே உட்கார வச்சு
கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கழிச்சு அவர் காலை தடவி தடவி பார்ப்பேன். பார்த்தா கட்டியாகிட்டே தான் இருந்துச்சே தவிர நார்மலாவே அவருடைய கால் இல்லை. என்னடா அது இப்படி ஆயிட்டே பாபா, இப்படி ஆயிட்டே பாபா, உன் சச்சரிதத்துல நிறைய படிச்சிருந்தேன் பாபா, இவன் பக்தர்களுக்கு அப்படி பண்ண இப்படி பண்ணலன்னு நிறைய போட்டிருக்கே பாபா, என்ன பாபா எங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிட்டே பாபா அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்தோம் ஊருக்கு. அரியலூர் வந்தோம். அரியலூர்ல இருந்து 45 கிலோமீட்டர் கும்பகோணம். கும்பகோணத்துல இருந்து எங்க ஊருக்கு வந்துட்டோம். நாங்க வந்த நேரம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு வந்துட்டோம். சாயங்காலம் 5 மணிக்கு வந்துட்டு எங்க அப்பாவை அந்த வாடகை வீட்டுல உள்ள உட்கார வச்சுட்டு நான் கிளம்பி போயிட்டேன் என் ஃப்ரெண்டுங்களெல்லாம் பாக்குறதுக்கு. அப்படி கிளம்பி போயிட்டு அப்பாவுக்கு நைட்டு சாப்பாடு இதெல்லாம் வாங்கிட்டு திரும்பவும் ரூமுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து அப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு திரும்பவும் அவர் உட்கார்ந்த இடத்துலயே தான் ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் போறதா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அதை சுத்தப்படுத்திக்கிட்டு நைட்டு சுத்தம் பண்ணிட்டு படுத்துட்டேன். பாபா இப்படி ஆயிட்டே பாபா, இப்படியே இருந்தா என் வாழ்க்கை என்ன ஆகுறது பாபா அப்படின்னு பாபாட்ட புலம்பிட்டு படுத்துட்டேன். விடிய காலையில ஒரு 5, 5, 6 இருக்கும். கண்ணு முழிச்சிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எங்க அப்பாவை காணும். என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே எங்க அப்பாவை காணும். இங்க உட்கார்ந்துகிட்டே தேய்ச்சிக்கிட்டே இந்த பக்கம் எங்கேயாவது போயிட்டாரா அப்படின்னு பின்னாடி போய் பார்த்தா ஆள் இல்லை. சரி முன்னாடி பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு போயிட்டாரா அப்படின்னு டீ கடைக்கு வந்தா எங்க அப்பா வந்தாங்களா, எங்க அப்பா வரல அப்படின்ட்டாங்க எல்லாரும். என்னடா பண்றது அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். பயந்துட்டேன். யாருக்கா இருந்தாலும் பயம் வரும் தானே. பயந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எங்க அப்பா 4-5 மாசம் நடக்காத மனுஷன் எப்பொழுதும் போல நடந்து வராருங்க. எப்பொழுதும் போல அவர் நடந்து வந்த காட்சியை நான் பார்த்தேன். பாபா பண்ண கிருபை, பாபாவுடைய அனுகிரகம் இது அப்படின்றத நான் பூர்ணமா உணர்ந்தேன். பாபா என் கூட இருக்கார் அப்படின்றத அடியே நம்பினேன். கண்ணால பார்த்த காட்சி அது. நடக்கவே முடியாத ஒருத்தர் ஷிரடிக்கு கூட்டுட்டு போய் அப்பனா எவ்வளவு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு பாபா கொடுத்தாருன்றத நான் உணர்ந்தேன். அப்பதான் இது சத்தியம், இந்த லீலை நடந்தது பரம சத்தியம். அப்படியே அப்பாவை அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி வந்ததுக்கு அப்புறம் மறாத நாள் காலையில பார்த்தா இல்ல, எப்பொழுதும் நடந்து வராரு மனுஷன். எங்கப்பா போனீங்க? பாத்ரூம் போயிட்டு வந்தேன்டா அப்படின்னு கேஷுவலா பேசுறாரு. இப்ப கால்லாம் எல்லாம் நல்லாயிட்டு, என்னமோ தெரியலப்பா நல்லாயிட்டப்பா அப்படின்னு கேஷுவலா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. திருப்பி காலை தொட்டு பார்த்தா கட்டியாவே இல்லை, நார்மலான காலா இருக்கு. அப்ப சுவாமி என்னமோ பண்ணிருக்கார் அப்படின்றத நான் கிளீனா உணர்ந்தேன். அதுக்கப்புறம் பாபாவோட பித்து எனக்கு இன்னும் பிடிச்சிட்டு பக்கத்துல கூட கிராமத்துல கூட இந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பாபாவோட கதைகளை சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாபாவுடைய நாமம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் இந்த நாமத்தை நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்படி பாபாவை பத்தியே நினைச்சுக்கிட்டு பாபாவை பத்தியே பேசிக்கிட்டே இருந்ததுனால அந்த ஊர்ல பல பேர் என்ன பாபா பைத்தியம்னு சொன்னாங்க. சரவணன்ற பேரையே விட்டுட்டு ஏ பாபா இங்க வா, ஏ பாபா இங்க வா, ஏ பாபா அங்க போ, பாபா உன் பாபா இன்னைக்கு என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு அப்படின்னா கிண்டல் கேலி நல்லது கெட்டது எல்லாம் நடந்துச்சு. என்னடா அது இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கப்புறமா வந்தது ஒரு பெரிய ஆபத்து எங்க அப்பா மூலமாவே. என்னப்பா சொல்றேன்னா, ஆமா எங்க அப்பா என்ன பண்ணி விட்டாரு, நான் பாபா மேல ரொம்ப பைத்தியானதுனால நம்ம பாபாவை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாரு வெளியில. இத பொண்ணு பார்த்து விசாரிச்சா பரவாயில்ல, நம்ம சத்குருநாதரை பத்தி பிறர்கிட்ட விசாரிக்கிறாராம். இந்த சாய்பாபான்னு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்களாமே ஷிரடியில. நான் போயிட்டு வந்தேன். அவர் யாரு, அவரோட பொறப்பென்ன வளப்பென்ன இதெல்லாம் பத்தி எங்க அப்பா விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம பாபாவை பத்தி தெரியாத மனுஷங்கள்ட்ட போய் கேட்டதுனால அவங்கள என்ன சொல்லிவிட்டாங்கன்னா, பாபா ஒரு பிச்சைக்காரன், பாபா ஒரு மாயக்காரன், பாபா பாபாவை கும்பிட்டா உன் பையனுக்கு கல்யாணமே ஆகாது, என்னென்னமோ சொல்லி எங்க அப்பாவை குழப்பி விட்டு எங்க அப்பாவுக்கும் எனக்கும் சண்டையை வர வச்சுட்டாங்க. பாபாவை நான் கும்பவே கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லிட்டார். நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், தபார் உங்களை ஏந்திரிச்சு நடக்க வச்சதே சாய் தான்,
அவரை மறக்க சொல்றியே, உனக்கு என்னப்பா இருக்கு? ஏன்பா உனக்கு இவ்வளவு கருணை காட்டியிருக்காரு, அந்த கருணைக்கு ஒரு நன்றி இல்லையான்னு கேட்டுவிட்டேன் எங்க அப்பாவை. எங்க அப்பான்னு கூட நான் பார்க்கல, கேட்டுவிட்டேன் கேள்விய. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு என் மேல கோபம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே தான் இருந்தது. நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் போய்கிட்டு இருந்தேன், வேற வழி கிடையாது. அப்புறம் டெய்லி எங்க அப்பா படுத்துருவாரு வாடகை வீட்டுல. நான் வந்து என்ன பண்ணுவேன், வாடகை வீட்டுல ஒரு பெரிய பாபா போட்டோ வச்சு டெய்லி காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு சவண மஞ்சரியை கத்தி பாராயணம் பண்ணுவேன். நான் கத்தி பாராயணம் பண்ண 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 பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. அப்ப தெரியல, ரொம்ப பித்து பிடிச்சு போயிட்டு எனக்கு. அப்படி பாராயணம் பண்ண பண்ண, ஏன்பா சும்மா தூங்க விட மாட்டியா, சும்மா கத்திக்கிட்டே கிடக்குற அப்படின்லாம் என்னென்னமோ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னமோ கேட்க ஆரம்பிச்ச பிறகு என்னடா பண்றது, இப்படி ஆயிட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, கும்பகோணத்துல இருக்கக்கூடிய பாபா கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். கும்பகோணத்துல மகாமகா குளத்துல சேஷையான்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததான பாபாவோட பக்தர், அவர் இப்ப இல்ல, பாபாட்ட போயிட்டார். அவருடைய கோயில் சன்னிதானம் இருந்தது. அப்ப விடாம அவருடைய கோயிலுக்கு போய் தன்னை மறந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய சாய் பாடுவேன். என்னை பத்தி அவர் நிறைய டீட்டெயில் கேட்க, நானும் எங்க அப்பா பத்தி எல்லாம் சொல்ல. எங்க அப்பாவுக்கு அவர் பிரசாதம் எல்லாம் வேற கொடுத்து அனுப்புவார். உங்க அப்பா கொண்டு போய் கொடுப்பா, பிஸ்கெட்டு, பழம், பூவு எல்லாத்தையும். அங்க வாங்குற பூவை இங்க பாபாக்கு போடுவேன், அங்க வாங்குற பிஸ்கெட்டை இங்க பாபாக்கு நைவேத்தியம் பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நிறைய மாற்றங்களை பாபா அடியனுக்கு கொடுத்தார். ஆனா எங்க அப்பா அவருடைய மனசு கெடுத்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து பாபாவை கும்பிடவே கூடாதுன்ற முடிவுக்கு எங்க அப்பா இருக்கார். நான் அவரை தான் கும்பிடுவேன், நீங்க கேட்க கூடாதுன்ற முடிவுக்கு நான் இருக்கிறேன். இப்படி போய்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனை, அது என்னங்கிறத அடுத்த பகுதியில சொல்லுவோம் குரு கிருபையினால. சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். போல ராதே கிருஷ்ணம்மாயி கி ஜெய்.